அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 1823 தான் பிறக்கின்றார் வள்ளலார். தந்தையின் பேர் ராமையா பிள்ளை, சின்னம்மையார் அவங்க அம்மா பேரு. வள்ளலாருடன் உடன் பிறந்தவர்கள் நிறைய 4 பேர், இவரையும் சேர்த்து 5 பேர். மூத்தவர் பேரு சபாபதி பிள்ளை, அடுத்தது உண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அடுத்தது பரசுராமன் அப்படின்னு இருக்காங்க, சுந்தரம்பாள் அப்படின்னு ஒரு சகோதரி. மொத்தம் 5 குழந்தைகள் ராமையா பிள்ளை சின்னம்மாள் தம்பதிகளுக்கு. அதில் கடைசி பிள்ளை தான் ராமலிங்கம் என்கின்ற வள்ளலார். வள்ளலார் பிறந்து 10 மாதங்களிலேயே தனது தந்தை இறக்கின்றார். ராமையா பிள்ளை தவறி போய் விடுகின்றார். அதனால் யாருடைய பொறுப்பு பூராக அன்னையின் மீதும் தன்னுடைய மூத்த சகோதரர் சபாபதி பிள்ளை மேலும் எழுகின்றது. குடும்பத்தை நிர்வகிப்பது சபாபதி பிள்ளை தான். சபாபதி பிள்ளை பாண்டித்யம் அறிந்தவர், நல்ல பண்பாளர், பிரசங்கம் செய்யக்கூடியவர், சகோதர சகோதரிகளை நன்கு படிக்க வைக்கின்றார். ராமலிங்கம் என்கின்ற வள்ளலாரையும் படிக்க வைக்க முயற்சி செய்கின்றார். ஆனால் சபாபதி பிள்ளை தோத்து போகின்றார். காரணம், பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினால் உடனே திரும்பி வந்து விடுகின்றாராம். பள்ளிக்கூடம் செல்வதற்கு வள்ளலாருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை, அறவே பிடிக்கவில்லை என்று சொல்ல போனால். கல்வி நிலைகளையும் தாண்டி மிகப்பெரிய ஞானம் ஒன்று அவரிடம் இருக்கின்றது என்பது அப்பொழுது யாரும் அறியவில்லை. கடிந்து கொள்கின்றார்கள் அனைவரும். குறிப்பாக சபாபதி பிள்ளை சத்தம் போடுகின்றார். பள்ளிக்கூடம் தான் சரி வரவில்லை, என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்றார் சபாபதி பிள்ளை. தம்பியை முன்னேற்றுவதற்காக காஞ்சிபுரத்தில் ஒரு உபாத்தியாயர், காஞ்சிபுரம் என்றால் காஞ்சிபுரத்தில் அல்ல, அவருடைய பெயர் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் என்ற ஒரு உபாத்தியாயர் இருக்கின்றார். அவரிடம் கொண்டு போய் விடுகின்றார் வள்ளலாரை சபாபதி பிள்ளை. சபாபதி பிள்ளை தன்னுடைய பெயர் கொண்ட ஒரு உபாத்தியாயரிடம் கொண்டு போய் வள்ளலாரை விடுகின்றார். வள்ளலார் அங்கும் ஒரு சரிவர படிக்கவில்லை. எனக்கு தேவை இது அல்ல என்பதை ஒரு மறைமுகமாக காண்பிக்கின்றார் வள்ளலார். உண்மை என்னவென்றால் சபாபதி பிள்ளையும் சரி, சபாபதி முதலியாரும் சரி, அதாவது உபாத்தியாயரும் சரி, தனது அண்ணனும் சரி, வள்ளலாரை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களால். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடப்பது எங்குவென்றால் சென்னையில், சென்னை பொன்னேரி அதிலும் 7 கிணறு என்கின்ற இடம், செவன் கந்தகோட்டம் இருக்கின்றது. கந்தகோட்டத்துக்கு செல்வார்கள் அனைவரும். இன்னும் சொல்ல போனால் கந்தகோட்டத்தில் வைத்துத்தான் வள்ளலாருக்கு கல்வி புகட்ட முயன்றது சபாபதி முதலியார். ஒருமுறை சபாபதி முதலியார் கந்தகோட்டத்திற்கு சென்று வணங்க செல்கின்றார் முருகப்பெருமானை. அங்கு பார்த்தால் வள்ளலார் அமர்ந்திருக்கின்றார் இவருக்கு முன்பே. அங்கு தன் மனம் ஒப்ப அது பாடிக்கொண்டிருக்கின்றார் வள்ளலார். ஒருமையுடன் மனது தேரும் மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்கின்ற அந்த பா அங்குதான் உருவானது. இதை கண்டு மெய் சிலிர்த்து போகின்றார் சபாபதி முதலியார். உபாத்தியாயர் ஒரு மாணவனுடைய தன்மையை பார்த்து என்னத்தான் சொன்னாலும் புரிந்து கொள்ளவில்லை என்று அவர் கடிந்து கொண்டிருந்த வேளையில் இப்படி ஒரு பாட்டை, இப்படி ஒரு பாவை மிக அழகாக வள்ளலார் பாடுவதை பார்த்து அதிசயித்து போகின்றார். சென்று சபாபதி பிள்ளையிடம் கொண்டு போய் இந்த செய்தியை சொல்கின்றார். தம்பியை வந்து பார் என்று. இருவரும் பார்க்கின்றார்கள் இந்த விந்தையை. ஆச்சரியப்பட்டு போகின்றார். சபாபதி பிள்ளைக்கு ஒன்று ஞாபகம் வருகின்றது. அது என்னவென்றால், சபாபதி பிள்ளை பிரசங்கம் செய்யும் பொழுது செல்லும் இடங்களுக்கெல்லாம் ராமலிங்கடிகளாரை அழைத்துச் செல்வார், தம்பியை அழைத்துச் செல்வார் ராமலிங்கத்தை. ஒரு முறை இந்த பிரசங்கம் செய்ய இயலாத சூழலில் ராமலிங்கம், உன் தம்பி அமர்ந்து அந்த பிரசங்கம் செய்தான் என்று அந்த ஊர்க்காரர்கள் சொன்னார்களாம். அதை நம்பவில்லை சபாபதி பிள்ளை முதலில். இப்பொழுதுதான் உணர்ந்தார் அது. ஆக அந்த பிரசங்கத்தை இவன் செய்திருந்திருப்பான் என்று அப்பொழுதுதான் உற்று நோக்குகிறார்கள் வள்ளலாரை. தானாகவே பாக்கல் புனைகின்றார் வள்ளலார். வல்லினம் இலையினம் இடையினம் அனைத்தும் எதுகை மோனை, வார்த்தைகள் சற்றும் இடரில்லை, பிழை இல்லை. மிக மென்மையாக, அழுத்தம் திருத்தமாக, ஆணித்தரமாக அந்த கருத்துக்களை கூறுவது போல் உள்ளது வள்ளலாருடைய பாக்கல். அவர் வாய் நிறைய சொல்கின்றார். சபாபதி பிள்ளை, அதாவது வள்ளலாரனுடைய அண்ணன் அவர்களுக்கு 2 எண்ணம். ஒன்று சந்தோஷம், மற்றொன்று வருத்தம். ஐயோ இப்படி செல்கின்றானே என்று. மற்றொன்று என்னவென்றால், இத்தனை ஞானம் இருக்கின்றது, இது எப்படி சாத்தியம் என்று மிகுந்த சந்தோஷம். ஆனால் தான் சார்ந்த மற்ற உபன்யாசக்காரர்கள் எல்லாம் அழைத்து வந்து தனது தம்பி இப்படி செய்கின்றான் பாருங்கள் என்று அழைத்து வந்து காண்பிக்கின்றார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போகின்றார்கள், இது எப்படி சாத்தியம் என்று. கந்தகோட்டத்தில் பாக்கள் பாடுவது மாத்திரமல்ல, அங்க உபன்யாசங்களும் செய்வார். அந்த உபன்யாசம் செய்யும் பொழுது ஒளிந்து நின்று பார்த்தார்களாம் சபாபதி பிள்ளையும் மற்றும் அந்த சபாபதி முதலியாரும் மற்ற பிரசங்கக்காரர்களும். இறைநிலை என்ன என்பதை ஒரு மெய்சில் இருக்க சொல்லி இருக்கின்றார் வள்ளலார். அதை கண்டு வியந்து போயிருக்கின்றார்கள் ஊர் மக்களும். இவர்களும், அதாவது சபாபதி முதலியார், சபாபதி பிள்ளை மற்றும் மற்ற பிரசங்கக்காரர்களும் ஆச்சரியப்பட்டு போகின்றார்கள். இறைநிலை என்பது எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே ஒரு நிலை
என்கின்றார். முருகப்பெருமான் அந்த ரூபத்தில் இருக்கின்றார், சிவபெருமான் அந்த ரூபத்தில் இருக்கின்றார். ஜாதி மத பேதம் எதுவும் கிடையாது என்பது என்ன, அது என்ன ஒரு பெரிய செய்தி. எங்க உயிரினங்களுக்கு உள்ளேயே பேதங்கள் கிடையாது என்கின்றார். எல்லா உயிர்களும் இன்பற்றி இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்கின்றார் அந்த பிரசங்கத்தில். இதுதான் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. இறைநிலையில் ஒரு புதிய தத்துவத்தை தம்பி போதிக்கின்றானே என்று ஆனந்தம் ஒருபுறம், மறுபுறம் ஒரு கவலை வந்து விடுகிறது. கல்வி இல்லாமல், செல்வம் இல்லாமல், பணம் பண்ணுவதற்கு வழி இல்லாமல் சென்று விடுவானோ என்கின்ற கவலை யாருக்கு? சபாபதி பிள்ளைக்கு. எல்லா நிலைகளையும் கடந்து மிகப்பெரிய கடவுளுக்கு இணையான அல்லது கடவுளுக்கு நிகரான, கடவுளை போன்ற ஒரு நிலையை அடையப் போகின்றான் தம்பி என்று சபாபதி பிள்ளைக்கு அப்பொழுது அறியவில்லை. வள்ளலார் தன்னிடம் சீடர்களை சேர்க்கவில்லை. ஓரளவு வளர்ந்து வந்து விடுகின்றார். அவருடைய பிரசங்கம் எல்லாம் தனியாக ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்பதனால் அவருடன் வந்து விடுகின்றார்கள் நிறைய பேர். பின் தொடர்கிறார்கள். அவர்களுக்கு அவர் போதிக்கும் முறையெல்லாம் மிக 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 உயர்வானதாக இருக்கின்ற உயர்வான கருத்துக்களாக இருக்கின்றன. சைவம் தழைப்பது அதை முன்னிறுத்தி சொல்கின்றார். புலால் உண்ணக்கூடாது என்பதை எப்படி அவர் வள்ளலார் சொன்னது போல யாருமே சொல்லவில்லை என்றெல்லாம் இன்றைய பேச்சாளர்கள் சொல்கின்றார்கள். அது அத்தனை உண்மை. ஏனென்றால் அதன் புலால் புசிப்பதனால் ஏற்படும் தீமைகள் என்று சொல்வதை விட அந்த புலால் புசிப்பது என்பது மாபெரும் பிழை, அந்த பிழையை செய்ய வைக்கும் இறைவனை கண்டிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அந்த உபன்யாசத்தில், வள்ளலாரின் உபன்யாசத்தில் கலந்து கொண்ட வள்ளலாரின் மனித தவறு என்பது என்ன, அதை எப்படி திருத்திக் கொள்ள வேண்டும், எப்படி செய்யாமல் இருப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதையெல்லாம் போதிக்கின்றார். சமயம் சமுதாயம் சார்ந்த சீர்திருத்த கருத்துக்கள் மிகுந்து காணப்படுகின்றது வள்ளலாரின் சொற்பொழிவுகளில். அந்த காலகட்டங்களில் தான் அவர் அருட்பெருஞ்சோதி அகவல் எழுதுகின்றார், திருவடி புகழ்ச்சி எழுதுகின்றார், நிறைய நூல்கள் எழுதுகின்றார். நடராஜ பெருமானை பற்றி அவர் எழுதியதையெல்லாம் அவர் ஒரு மறுபதிப்பு செய்கின்றார். ஆனால் அன்றைய நிலைக்கு ஏற்றவாறு